ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெய்லியும் மாதிரி நம்ம சாக்ஸை மாற்றிட்டு ரன்னிங் போது கிளம்பிட்டோங்க. முதல்ல சாக்ஸை மாட்டணும், ரெண்டாவது ஷூவை மாட்டிட்டு ஷூ மாட்டோம்னு சொன்னால் தட்டி போடுங்க. உள்ளே ஏதாவது இருந்தால் பூச்சி வீச்சிருந்தால் கழிச்சிடும். அதுக்கப்புறம் சாக்ஸை ஷூலாம் மாட்டிட்டு நம்ம ரன்னிங் போகிற ஸ்பாட்டுக்கு பைக்கில் போய்ட்டுங்க. காலையில் எழுந்துச்சி ஒரு 7 மணி போல் தான் போகணும், பொறுமையாக தான் போகணும். போய்ட்டு அங்கே போய்ட்டு நல்லா ஸ்ட்ரெச்சிங்க. நம்ம காலையில் நல்லா டெய்லியும் நம்ம தூங்கியிருப்போம் காலையில் வரைக்கும். அதனால தான் உடம்பு எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதனால தான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நரம்புலாம் நம்ம தான் பிடிக்காமல் இருக்கும். அதாவது எதுவும் பிடிக்காது ரன்னிங் மூமெண்ட்ஸில். அதனால் நம்ம நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு முடிஞ்சளோ எல்லா ஒர்க் அவுட்டுமே பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச்சிங் முடிஞ்சளோ எப்படியோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணிக்கோங்க. நான் 5 நிமிஷம் மட்டும் பண்ணியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி போட்டிருக்கனால கம்மியாக தெரியும். பட் தான் நீங்கள் ஃபுல்லாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சிங் ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் நல்லா பண்ணிட்டு போங்க. நம்மளை தான் உங்களுக்கு காலுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாது. எந்த ஒரு சதை பிடிப்போம், நரம்பு சுருண்டு இருக்கும் கால் சிலைங்களுக்கு, அந்த மாதிரிலாம் இது வராது அதிகமாக. அதனால் நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கோங்க. உடம்புக்கு நல்லா தான் நல்லாயிருக்கும் ஓடுறதுக்கு. உங்களுக்கு நல்லா லெக்குனால நம்ம லெக்கு லாங் ஸ்டெப் போடுறதுக்காக நல்லா கொஞ்சம் விரிச்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே காலையை கொஞ்சம் நல்லா அப்படியே பண்ணிக்கோங்க. நம்ம நமக்கு ரன்னிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வாக்கிங் போவாங்க ரெகுலராகவே. அதேமாரி ஒரு 2 நிமிஷம் வாக்கிங் போய்க்கோங்க. அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2 நிமிஷம் வாக்கிங் போய்ட்டு அடுத்து நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிங்க. இதாங்க நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண முடிச்சுட்டு எப்படி இருந்தும் பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே பாருங்கள், முடிச்சோடனே பாருங்கள் ஃபேஸ்லாம் இப்படி ஆகிருக்கு. நம்ம சரியான எஃபெக்ட்டுங்க. உண்மைக்குமே எத்தனை கிலோமீட்டர் ஓடிடுனா 3 கிலோமீட்டர் ஓடிடுவோங்க 15 நிமிஷத்தில். அதனால் சரியான மூச்சு விட்டு மூஞ்செல்லாம் பாருங்கள் அப்படி வேறு ஊற்றிட்டு. அடுத்தது நம்ம ரன்னிங் முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்குவாட் ஒர்க் அவுட்டுங்க. ஒர்க் அவுட்டுங்கிற கன்ஃபார்ம் நமக்கு வேணும். ரன்னிங் பண்ணால் ஸ்குவாட் ஒர்க் அவுட்டு. அதனால ஸ்குவாட் ஒர்க் அவுட் டெய்லியும் ஒரு 100 போட்டிருக்காங்க எப்படியாவது. இன்றைக்கி நான் ஒரு ஸ்குவாட் ஒர்க் அவுட் ஒரு 100 போட்டிருப்பேன். அதுக்கு பிறகு ஸ்குவாட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கொஞ்சம் அந்தமாதிரி கொஞ்சம் வார்ம் போயிட்டு எதுவுமே போட்டுக்கோங்க. நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நல்லா நிற்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்டாலும் போட்டுக்கோங்க. தண்டால் டெய்லியும் ஒரு 50 போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 25 தான் போட்டேன், 4 மணி லைக் மேலே. அதுக்கு பிறகு இந்த ஸ்குவாட் ஒர்க் அவுட்டில் ஒரு பார்ட்டு தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்குவாட் ஒர்க் அவுட்டே வித்தியாசமாக ஒரு 20-20 பிரித்து பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும்.